பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோ செட்டிங்ஸு பார்ட் 2 இது வந்து பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுக்க போகிறேன். பார்ட் 1 வீடியோவில் கொடுக்க போகிறேன். பார்ட் 2ல் வந்து செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பண்ணி நான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் இல்லை பிசியில் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண தெரியலனா என் சேனலில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவ் டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கண்டென்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் கேமிங்கில் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இப்போது கேமிங்க்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேமிங் வீடியோஸ் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் வீடியோஸ் மட்டும் போடுங்க, வேறு எந்த வீடியோஸ் போடாதீங்க. கேமிங்னா கேமிங் போடுங்க, இல்லை என்டர்டைன்மெண்ட் போடுங்க, எஜுகேஷன் மட்டும் போடுங்க. அதில் வந்து ஏன்னா இப்போ வந்து நீங்கள் குழம்பு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சத்தியமாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு கண்டென்ட்டில் வச்சு கேமிங் மட்டுமே போடுங்க. அது நல்ல வைரலாகிற கேமிங்கை போடுங்க. வைரலாக கேமிங்கு இப்போது நிறையா கேமில் இப்போ வைரலாகவே இல்லை. இந்த கிராண்ட் ட்ரக் சிமுலேட்டரு அது இதெல்லாம் நிறைய கேம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு வியூஸ் ஏறாது. கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் மில்லியனாக. ஏன்னா இப்போ உலகத்தில் எல்லாருமே இப்போ அந்த கேம் வந்து எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேமு அடிக்டிவ் கேம்ஸ் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த மாதிரி அதோட கண்டென்ட்டு, அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி போடுங்க. இப்போ தயவுசெய்து சொல்லிடுறேன், இப்போ வேறு யாரோ வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம சேனலில் மட்டும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. காப்பிரைட் ஆச்சுன்னா நிறைய வியூஸ் போகும். காப்பிரைட் ஆச்சுன்னா யூடியூப்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க அந்த வீடியோவை. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த யூடியூப் சேனல் வச்சு நான் காப்பி பண்ணவே இல்லை. நானே ஓனாக க்ரியேட் பண்ணுறேன். நானே ஓனாக ரிசர்ச் பண்ணி அல்காரிதம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். ப்ளீஸ் என்ன வேறு ஏதாவது யூடியூப் வீடியோஸை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நானே ஓனாக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரே வீடியோனா ஒரு கண்டென்ட்னா ஒரே வீடியோஸ் மட்டும் தான் போடணும். வேறு எந்த வீடியோஸும் போட்டுறாதீங்க. அப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரிலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். சப்பு நிறைய ஆப்ஸு வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதில் வந்து கொடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஏற்றிடாதீங்க. ஒன்ஸ் யூடியூப் பார்த்துட்டாங்கன்னா சேனல் வந்து யூடியூப்லேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காசு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ஆப்பு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியுமே அந்த கண்டென்ட். இப்போ கேமிங் சேனல் வச்சுக்கோங்க, 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. கேமிங் சேனல்னா டெய்லியும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னா நானும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டு 3 நாள் மட்டும் போட முடியல. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அடுத்த நாள் இருக்க காலையில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை. அதனால் வந்து கேமிங் மட்டுமே போடுறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை, விட்டுறலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிடாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஷார்ட்ஸில் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணுற டைம் கொடுக்காம நீங்கள் பார்த்து டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூபே வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண வைக்க தூண்டும். யூடியூப்பு கம்யூனிட்டியே வந்து நிறையா பேர் டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறாங்க. சரி, இவங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் காமனான மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுவோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்தோடனே வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வைக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிடுறது, அப்புறம் வந்து எதில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வச்சிடுறது, போஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன். அதனால் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. நான் அதில் பண்ணுறதே கிடையாது. முதல்ல ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தேன், ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். போஸ்ட் மட்டும் போட்டுறாதீங்க. போஸ்ட் ஏன்னா இன்ஸ்டாகிராமு கூகுளோட தான். இப்போ வந்து யூடியூப் வந்து கூகுளோட தான் லிங்க் ஆகிருக்கு. கூகுளில் வந்து மெட்டாவோட லிங்க் ஆகிருக்கு. மெட்டா வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணும். ஒரு வேளை யூடியூப் சேனல் லிங்க் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து வியூஸ் யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது, ஏன்னா நீங்கள் யூடியூப் கம்யூனிட்டி வந்து எப்பவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சேனல் இந்த சேனல் லிங்க் வந்து எதெல்லாம் போஸ்ட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கே எந்தெந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க. இன்னொரு தப்பு என்ன பண்ணுறதுன்னா அந்த சொன்ன சப்பு அந்த சப்ஸ்கிரைபர்ஸு அந்த மாதிரிலாம் ஏற்றிடாதீங்க. அப்புறம் வந்து தேர்ட் மிஸ்டேக் கிடையாது. தேர்டு டிப்ஸ் என்ன, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேம் வந்து நல்லா கேட்சியாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கிங் வீடியோ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குக்கிங் வீடியோட சேனல் வந்து கேட்சியாக இருக்கணும். இப்போ டெக் குக்கிங் வேணால் அப்படி குக்கிங் தமிழ் நிறைய கேட்சி நேம்ஸில் கூகுளில் இது பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் அந்த கேட்சர் நேம்ஸ் எடுக்கும் போது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது வந்து வச்சுருக்காங்க நேமு வெக்கலைன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு தப்பு கிடையாது. அப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ பேனர் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ ப்ரொஃபஷ்னல் பேனரு அடிச்சு கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே காப்பி அடிச்சுக்கணும். எந்த தப்னேல் இப்போது கேன்வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட்ஸு லோகோஸ்லாம் வருது. இப்போ லோகோஸ்லாம் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லோகோ வச்சேன், கேன்வாவில் லோகோ ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு லோகோ வந்து சூஸ் பண்ணி அந்த லோகோ வந்து நான் நேம் எடிட் பண்ணி போட்டேன். அது என்னாச்சு, எல்லாம் காப்பி ரைட் ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லி என்னாச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ தான் 94 சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல இருந்துச்சு. இப்போ முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து போட்டேன், இது 2022 ஆரம்பித்தேன். நவம்பரில் ஆரம்பித்து 2023 நவம்பர் வரைக்கும் என்னால் போடவே முடியல. டிசம்பர் வரைக்கும் என்னால் போட முடியல வீடியோஸ். நீங்கள் வேணாலும் தெரியும். இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு மாதம் தான் வீடியோ, ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து அது வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு, வீடியோவே போஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் யூடியூப் கூட இது பண்ணி பேசி அப்புறம் அது அந்த எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணி எல்லாம் பண்ணக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் இது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி யூடியூப் இப்போது நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. 1 மாதம் 2 மாதம் நாளாக 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல 2022. அதுக்கப்புறம் குறைஞ்சி 89 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவறாமல் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்கும் போது நம்ம சேனல் வீடியோஸை வந்து அவங்க இப்போது நல்லா எல்லாமே ட்ரெண்டிங்காக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல சப்ஸ்கிரைபர் ஏறிடுச்சு. இப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறீங்க, ஒரு சில டைம் வந்து வீடியோஸ் போட மாட்டீங்க. ஒரு சில வீடியோஸ் மேலே ஒரு டைம் அது அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு கேப் வந்துடும். ஸோ அந்த கேப் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோ எடுத்து வச்சு கன்ஃபார்ம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்ம் வீடியோ போடுங்க. ஸோ போடாமல் இருக்காதீங்க, கன்ஃபார்ம் வீடியோ போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர்த்துக்குள்ள ஸ்லோவாக தான் சப்ஸ்கிரைப் ஏறும், ஏன்னா வியூஸும் ஸ்லோவாக தான் ஏறும். அது வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு செட்டிங்ஸ் வந்து எப்படி செட்டிங்ஸ் எடிட் பண்ணுறது அப்புறம் மாற்றுறது, அப்போ அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 1 வந்து பேசிக்காக நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு, இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இதுலேயே வந்து ஸ்லோவாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு செட்டிங்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் நாளைக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.